அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே. என்ன தாத்தா? அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே என்று இந்த ஓலப்பள்ளி விஷயம் பாடுறீங்களே, இதோடைய உள்ள அர்த்தம் என்ன தாத்தா? இதோடைய உள்ள அர்த்தம் மீனிங் என்ன தாத்தா? இருக்குது தாத்தா. உள்ளதை சொல்வேன், சொன்னது செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது, கபடம் தெரியாது. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி அழுறீங்க? ஆம் செல்வங்களே, சிறு குழந்தைக்கும் வயதானவர்களுக்கும் ஒரே புத்தி, அழுகிற புத்தி. ஏன்னா அழுவதனால் பல காரியங்களை சாதித்து விடலாம் என்ற உண்மையை என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். பாருங்கள், நான் அழுவதை நீங்கள் உங்களால் தாங்க முடியவில்லை. என்ன தாத்தா சின்ன குழந்தை போல் அழுகிறீர்கள் என்று கூறுகிறீர்களே, இதிலிருந்து ஒரு உண்மை தெரிகிறது அல்லவா தாத்தா? தெரிகிறது தாத்தா. நீங்கள் சிரித்து கொண்டே பேசுங்கள் தாத்தா. உங்களுக்கு பற்கள் குறைவாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகாக தெரிகிறீர்கள் தாத்தா. சரி, அன்றைக்கு அண்ணா சொன்னார். அன்றைக்கு அவர் என்னுடைய அண்ணா, அறிஞர் அண்ணா சொன்னார். என்ன தாத்தா சொன்னார்? சட்டம் ஒரு இருட்டு அறை, சட்டமாக ஆனது ஒரு இருட்டு அறை என்று சொன்னார். அன்றைக்கு நான் எப்போது சிறு பிள்ளையாக இருந்தோனோ அப்போது என்னை பார்த்து தம்பி என்று அழைத்தார். சரியாக சொன்னார். அப்போது அவர் சொன்னார், சட்டம் ஒரு இருட்டு அறை என்று சொன்னார். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்று அவருக்கு நான் தம்பி. அப்போது சொன்னார் சட்டம் ஒரு இருட்டறை என்று. இப்போது நான் அண்ணாவாக மாறிவிட்டேன். வயது அளவிலே, அறிவிலே இல்லை. அறிவை பொறுத்தவரை நான் குழந்தையாகத்தான் இருக்கிறேன். இருந்தாலும் நிலைமையை சொல்லுகிறேன். அன்று அவருக்கு நான் தம்பி, இன்று எனக்கு அவர் தம்பி. என்ன தாத்தா சந்திரி சாக்கில் என்னவா விடுறீங்கோ? சில வார்த்தைகளை விடுறீங்கோ, விளையாட்டுக்காக வேடிக்கையாக சொல்கிறேன். என்ன தாத்தா சொன்னார்? சட்டம் ஒரு இருட்டறை என்று சொன்னார். அது உண்மை தானே? ஆம் செல்வங்களே, உண்மைக்கு எப்பொழுதுமே இது இல்லை. ஓகே, ஒரு வேடிக்கைக்காக சொல்லுகிறேன். அன்று அவர் எனக்கு அண்ணா, அவருக்கு நான் தம்பி. இன்று அவர் எனக்கு தம்பி, நான் அவருக்கு அண்ணா. அண்ணாவா? அப்போ நீங்கள் என்ன தாத்தா சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் அண்ணாவாயிட்ட பிறகு ஏதாவது சொல்ல வேண்டும். நாங்கள் உங்களை விட மாட்டோம். உங்கள் கட்டுப்பாட்டிற்கு நான் அடங்கியிருக்கிறேன் என் செல்வங்களே என்று நான் என்ன சொல்கிறேன், என்ன ஒரு உண்மையை சொல்கிறேன் என்றால், ஒரு இருட்டறை, உண்மையான இருட்டறை எது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. நான் கண்டுபிடித்து விட்டேன். சொல்லுங்கள் தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா, உங்களுக்கு இதே வேலை. நான் சின்னதாக கண்டுபிடிக்கிறீங்களோ அதை பெருசாக சொல்கிறீங்களோ? சொல்லுங்கள் தாத்தா, பார்க்கலாம் என்ன உண்மையை கண்டுபிடித்தீர்கள். என் செல்வங்களே, உண்மையான இருட்டு அறை தாயின் கரு அறை.
தாயின் கருப்பை தான் உண்மையான இருட்டு அறை. நாம் அந்த இருட்டு அறையிலே என்று தான் வெளிச்சத்திற்கு வந்தோம். உண்மையான இருட்டு அறை எது தெரியுமா? தாயின் கருப்பை. எஸ், இருட்டறை. இப்பொழுது தான் நாம் வெளிவந்த பிறகு வெளிச்சத்தை காண்கின்றோம். நான் சொல்வது சரியா தாத்தா? சரி தாத்தா. கற்பப்பையிலே இருக்கும்போது நாம் இருட்டு அறையிலே தான் இருந்தோம். நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தது இறைவனை விட நமது தாய் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார், அவர் தான் இறைவன். செல்வங்களே, ஓகே தாத்தா, உங்களுக்கு நன்றி தாத்தா. ஒரு உண்மையை சொன்னீர்களே. உண்மையான இருட்டறை எது என்றால் தாயின் கருவறை.